இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சு ரியல் டைமாக அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது போன டிப் நீங்கள் கொடுக்குறா இருந்தால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரீடம் நிறைய தராங்க. நமக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச மாதிரி பண்ணலாம். ஓகே, இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டு. நீ நம்ம ஸ்கூல் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இருக்கும், டேபிள், பெஞ்சஸ், நம்ம பிளாக் போர்டு அந்த மாதிரி நம்ம பார்த்து தான் நம்ம வந்திருப்போம். பட் இது வந்து ஸ்கூலே இல்லை, இது வந்து ரொம்ப இருக்குன்னா நம்ம அந்த ஆண்டிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு உள்ள ஒரு ஃப்ரீடம் இருக்கிறதா அவங்க. ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு பைட்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் தான் நம்ம போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலை தான் நம்ம வ்ளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறோம். என்னடா ஸ்கூலெல்லாம் வ்ளாக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கூல். எங்கேயுமே நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம சேனலில் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கூலை நான் காமிக்கிறேன். அந்த ஸ்கூலோட நேமையும் அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, ஹாய் எவ்ரிவான். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் கல்பகம் மாண்டசரி ரிசர்ச் சென்டர். ஓகே, ஸோ இங்கே ஆக்சுவலாக இது ஸ்கூல்னு சொல்ல மாட்டாங்க, இட் இஸ் அ மாண்டசரி ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டு. நீ நம்ம ஸ்கூல் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இருக்கும், டேபிள், பெஞ்சஸ், நம்ம பிளாக் போர்டு அந்த மாதிரி நம்ம பார்த்து தான் நம்ம வந்திருப்போம். பட் இது வந்து ஸ்கூலே இல்லை, இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ பாருங்கள், இது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஹாய். இந்த கல்பகம் மாண்டசரி எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்த்தாண்டம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இந்த மாண்டசரி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் உள்ளே பார்த்தாலே தெரியும், இது மற்ற ஸ்கூல்ஸ் மாதிரியே இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டில் பசங்க படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எதுவுமே மனப்பாடமே பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தான் பசங்களுக்கு எல்லாமே சொல்லியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாண்டசரி அப்படின்னு சொன்னாலே இந்த எல்கேஜி, யூகேஜி, ப்ரீ ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் இங்கே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட். இங்கே பெரிய பசங்க முதல் கொண்டு படிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. ஸோ இந்த கல்பகம் மாண்டசரியை பற்றி நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஏன் பிடிச்சிருக்கு சொல்லலாமா? ஃப்ரீடம் நிறைய தராங்க. ஃப்ரீடம் அப்படின்னா என்ன மாதிரி ஃப்ரீடம்ஸ் நிறைய தராங்க? நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை படிக்க விடுவாங்க. மற்ற ஸ்கூல்ஸ்லனா இந்த டைம் படிக்கணும் அந்த மாதிரி. இங்க வந்து நம்மளுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ, இப்போ வந்து மற்ற ஸ்கூல்லனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9:30க்கு ஒரு பீரியடு, 6 பீரியட்னு சொல்லுவாங்க. இங்கன்னா அப்படி ஒரு ரூலும் கிடையாது. உங்களுக்கு எது படிக்கணுமோ அதை படிக்க விடுவாங்க. மற்றபடி இந்த குரூப் பிரின்சிபல் கேர்ள்ஸ் பாய்ஸ் அந்த மாதிரியும் கிடையாது. எல்லாரும் ஈக்குவல். அதாவது மற்ற ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் தனி ரோஸ்ல உட்காருவாங்க, பாய்ஸ் தனி ரோஸ்ல எல்லாரும் ஈக்குவலா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நைஸ். அது மட்டும் இல்லாம உங்களை வந்து நினைச்ச டைம் எதனாலும் படிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாரீங்க, காலையில ஒழுங்கா தூங்கி எந்திக்கல, படிக்கிற மூடே இல்ல அப்படின்னா என்ன செய்யலாம்? தூங்கிடலாம். ரொம்ப டயர்டா இருந்தா உங்களுக்கு வேணும்னா வீட்டுக்கு போகலாம், இல்லாட்டி தூங்க விடுவோம். Do you guys like Kalpagam Montessori? Yes, we like it. Why do you like Kalpagam Montessori? Because this is so fun. Then we can understand everything clearly. Okay, you can understand everything clearly. Okay, what about you? I like we can understand clearly. That really I like. Okay, thank you. ஸோ இந்த மாண்டசரி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை எப்படி? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏன்னா அங்கே மற்ற ஸ்கூல்ஸ் மாதிரி இல்லாமல் அவங்க டைம் டேபிளை வச்சு பண்ண மாட்டோம். எது விருப்பப்படுறோமோ அது பண்ணுவோம். இப்போ எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிச்சுன்னா அதை நான் நிறைய நேரம் பண்ணலாம், மற்றதை கொஞ்சம் நேரம் பண்ணலாம். ஆனால் அதே பண்ணலாம் அதே மாதிரி. அப்புறம் எங்களுக்கு வெளியே அவுட் கோயிங் செக்ஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கலாம். அப்புறம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஹோம்ஒர்க்லாம் பண்ணாட்டியா சொல்லுங்களா? ஹோம்ஒர்க் வந்து இங்கே நாங்கள் பண்ணுவோம். இங்கே பண்ணிடுவோம். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, எங்களோட நல்ல
எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அங்கே அந்த ஸ்கூலில் படிக்கிறத விட இங்கே எங்களுக்கு நல்லா புரியலனாலும் புரியலன்னு சொன்னாலும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்போ எங்களுக்கு புரியுதோ அப்போ அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. நிறைய இது அங்கே இருக்கிறத விட நிறைய இது கொஞ்சம் சீனியராக படிப்போம். ரியலிஸ்டிக்காக படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு மெயினாக பிடிச்சது எங்களோட எக்ஸ்கர்ஷன். அங்கே போனோன்னா எங்களுக்கு ஃபன்னும் இருக்கும். அதே நேரம் அந்த ஏரியாவை போனோன்னா அந்த ஏரியாவை பற்றி கொஞ்சம் நாலேஜ். அப்புறம் இப்போ கோவா போயிருந்தோம். அப்போ அந்த மியூசியம், அப்புறம் இந்த வாஸ்கோ ட காமா வந்த ஏரியா, அப்புறம் டிஃப்ரெண்ட் பிளேசஸோட டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எல்லாம் அப்புறம் இப்போ நான் திக்கி ஹிந்தி பேசிட்டு இருந்தேன்னா அங்கே கோவா போனதுக்கு பிறகு கொஞ்சம் கிளியர். அப்புறம் இந்த ட்ரேட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு அவுட் போயிருக்கோம். கீழடி போனதுக்கப்புறம் தான் இது. கீழடி போகும்போது நீங்கள் கீழடி டைரெக்டாக போயிட்டு அங்கே உள்ளதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்க. ஓகே, தேங்க்யூ. ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நைஸ், தேங்க்ஸ். உங்களுக்கு கல்பகம் மாண்டசரி ரொம்ப பிடிக்குமா? ஏன் கல்பகம் மாண்டசரி ரொம்ப பிடிக்கும்? அங்கே ட்ரெடிஷ்னல் ஸ்கூலில் சொல்லி தர்றதை விட இங்கேருந்து அங்கே கேம்ஸ் விளையாடுற மாதிரி நாங்கள் கேம்ஸ் விளையாடுறோம். அதே மாதிரி கேம்ஸ் படிக்கவும் செய்யலாம், ஓகே, கேமும் விளையாடலாம். அந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. வெல்கம். உங்களுக்கு கல்பகம் மாண்டசரி ரொம்ப பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? They teach in a different method. டிஃப்ரெண்ட் மெத்தட்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா? Like they use materials for explaining, but Okay. and most of the school they will just write in the blackboard and teach us. But here they would use the materials. ஓகே. For the உங்களுக்கு அந்த ஸ்கூல் பிடிக்குமா, இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா? அந்த மாதிரி ஸ்கூல் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி ஸ்கூல் பிடிச்சிருக்கா? both. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கல்பகம் மாண்டசரிலேருந்து படிக்கிறீங்களா இல்லை? Yes. ஸ்டார்டிங்கில். ஸோ கல்பகம் மாண்டசரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்படி ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன? இங்கே எங்களுக்கு நிறைய ஃப்ரீடம். நல்ல ஃப்ரீடம். சொல்லி தரலாம் இன்னும் புரியும் ட்ரெடிஷ்னல் ஸ்கூலை விட. ஓகே. இங்கே வந்து லைக் கண்டிப்பாக படிக்கணும் இப்படிலாம் கிடையாது. ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க இதை எது பண்ணுறதுக்கு. நமக்கு பிடிச்ச விஷயம் அதை பிடிச்ச மாதிரி பண்ணலாம். நிறைய கோயிங் அவுட் செக்ஷன்ஸ் இருக்குது. அதை போகிறனால நிறைய படிக்கலாம். அதை பற்றி கோயிங் அவுட் செக்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயிங் அவுட்னா புரியல எப்படி? லைக் நாங்கள் போன வாட்டி கோவா போனோம். அதே மாதிரி அங்கே போய் லைக் வெளியே போனால் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கும் அதெல்லாம். இல்லை வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு வேண்டி கூட்டிகிட்டு போவாங்க. எக்ஸாம்பிள் பாட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாட்ஸ் பண்ணுற இடத்துக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போய் எப்படி பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாள் வாரீங்க, உங்களுக்கு கிளாஸ் எதுவும் படிக்க பிடிக்கலன்னா என்ன செய்வீங்க? நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு இன்னைக்கு படிக்கவே தோணல. அப்போ நான் சொல்லுவாங்க ஓகே நீங்கள் 5 minutes உட்காந்து திங்க் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு படிக்க பிடிச்சா படிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் நீங்கள் படிக்கலாம். ஸோ அதான் உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே, நைஸ். ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே கல்பகம் மாண்டசரியில் வந்து ஒரு ஸ்டாஃப்கிட்ட கேட்கலாம் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பிஹேவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து எப்படி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டேரெக்டாக ஒரு ஸ்டாஃப்கிட்ட கேட்கலாம். மார்னிங் வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களோட ஷெல்ஃப் கிளீனிங், அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு டைம் டேபிள் இருக்கும். யார் எந்த ஷெல்ஃப் க்ளீன் பண்ணணும், யார் மார்னிங் டியூட்டி என்ன டியூட்டிஸ் பண்ணணும், விண்டோ ஓப்பனிங் யார், ரோலிங் ஆயில் கிளாத் யார், எல்லாருக்கும் ஒவ்வொரு டியூட்டிஸ் இருக்கும். அதை அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டோம்னா அந்த டைமில் சாப்பிட்டு முடிச்சுட்டு 8:30 கரெக்டாக அவங்களோட கிளாஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூ டாபிக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எப்படி அதை வந்து சொல்லிக் கொடுப்பீங்க? நான் ஏன்னா இங்கே பார்த்ததுல வந்து எனக்கு எங்கேயுமே பிளாக் போர்டு இந்த மாதிரி நான் எதுவுமே பார்க்கல. பட் நீங்கள் எந்த மாதிரி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? நியூ டாபிக்லாம் அது சைல்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நம்ம டாபிக் வந்து சூஸ் பண்ணுவோம். இப்போ நியூ டாபிக் இன்னைக்கு நாங்கள் எடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டே வந்து போர்டில் பிளாக் போர்டு
இல்லை வந்து நம்ம இன்னைக்கு ஜெனி ஆண்டி அரித்மெட்டிக்கு இந்த டாபிக் கொடுக்க போகிறோம். யாரெல்லாம் வாரீங்க 1 2 3 4 போட்டு விட்டுப்போம். எத்தனை சைல்டு நமக்கு அந்த ப்ரெசன்டேஷனுக்கு தேவையோ அதை நம்ம நம்பர் போட்டு அதில் பிள்ளைங்க வந்து அவங்க நேம் எழுதுவாங்க. அந்த பிள்ளைங்களை நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் போடுவோம். எந்த டாபிக் வேணுங்கிறது அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க அப்படிதான். இப்போ அரித்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க வந்து எல்லா ஆப்ரேஷன்ல கிளியரா இருக்காங்கன்னா நான் ஃப்ராக்ஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன்னா ஹெட்டிங் ஃப்ராக்ஷன் போட்டு வச்சிருக்கேன். அவங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம அந்த ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக ஓகே. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்கும்போது இங்கே படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் கேட்டால் இங்கே வந்து நாங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஃப்ரீடமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க? இப்போ வந்து என்னன்னா இது ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரன், பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறது மாதிரி போலே தான் ஒரு செட்டிங். அப்போ இந்த வீட்டில் உள்ள இப்போ இந்த இடத்துல உள்ள எல்லா ஒர்க்குமே அவங்களே என்ன செய்வாங்க, அவங்களே எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. அவங்களுக்கு அதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. நீ இதை ஏன் பண்ணலைன்னா அதுக்கு ஒரு ரீசன் நம்ம கேட்போம். நான் இது எனக்கு உடம்பு முடியலாண்டி அதனால பண்ணலை, இல்லைன்னா நான் பண்ண முடியாதனால என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி அதை முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அதனால பிள்ளைங்க வந்து சரி ஓகே நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா நம்ம அந்த ஆண்டிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு உள்ள ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது தான் அவங்களோட ஹாப்பி. ஓகே. இப்போ நானும் இப்போ ட்ரெடிஷ்னல் ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு வந்தவங்க தான். ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் லிபரலாக விட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து வேலையை ஸ்டேட்டஸ் செய்ய ஆரம்பிச்சிருவோம், மேனேஜ் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி? அது நம்ம இங்க வந்து சிஸ்டமே என்னன்னா ஃப்ரீடம் வித் லிமிட்ஸ். ஓகே. இப்போ நம்ம ஃப்ரீடம்னா ஃபுல் ஃப்ரீடம் இல்லை. இப்போ ஏதாச்சும் கான்சிக்வன்ஸும் இருக்குது, கண்டிப்பாக கான்சிக்வன்ஸ் இருக்கு. அப்போ அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம பிள்ளைங்களை வச்சே ஃபார்ம் பண்ணிடுறோம். இந்த விஷயம் நடந்தா இது நடக்கணும், நடக்கலைன்னா என்ன கான்சிக்வன்ஸ் அது அவங்களே சொல்றாங்க. நாங்க இது பண்ணலைன்னா எங்களுக்கு இது கான்சிக்வன்ஸ் அவங்களே செய்யறாங்க. அப்ப அந்த இது வந்து அவங்களே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுனால அந்த ரூல்ஸ் அவங்க ரொம்ப வந்து மீற மாட்டாங்க. மீறவங்களுக்கு கண்டிப்பா இப்போ பிள்ளைங்க மாறி பிசிக்கல் டச் பண்ணா உடனே வீட்டுக்கு அனுப்புறது ரூல். அது கண்டிப்பா நம்ம பண்ணிட்டோம்னா வீட்டுக்கு போறது எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்காது. ஏன்னா இங்க இருந்து கத்துக்கிறதுனாலும் இங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். அதனால அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதனால அடுத்து மேல் கொண்டு ஃபைட் வைக்க மாட்டாங்க. திரும்பவும் அந்த ஃபைட் நடந்ததுன்னா நம்ம திரும்பவும் அவங்கள வீட்டுக்கு தான். அதாவது கான்சிக்வன்ஸ் இருக்கு, ஃப்ரீடம் வித் லிமிட். நம்ம ஃப்ரீடம்னா உடனே எல்லாத்துக்கும் அப்படியே என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி கிடையாது. ஃப்ரீடம் வித் லிமிட். அவங்களோட தாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எதுனாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்குது, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது நம்ம கேட்கறதுனால அப்ப அவங்களுக்கு அந்த உண்மையை வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. ஓ நம்ம செய்தது தப்பு, இனிமேல் நம்ம அதை பண்ண மாட்டோங்கிறது அவங்களாவே செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுனால அது வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. அதனால அவங்களுக்கு இந்த என்வரன்மெண்ட் எப்படி தோணும்னா நம்ம ஹாப்பியா இருக்கிறோம், படிக்க வேண்டிய இடத்துல கத்துக்கலாம், இல்ல நமக்கு என்ன வேணாலும் ஆண்டி மாட்ட கேட்டு நமக்கு பண்ணிக்கிறாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. அதுதான் ஃப்ரீடம். அதாவது நம்ம வந்து சும்மா நீங்க உங்க விருப்பத்துக்கு திரிங்கிறது இல்லை, ஃப்ரீடம் இருக்கு. ஃப்ரீடத்தை நம்ம மீறோம்னா அதுக்கான கான்சிக்வன்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. My name is Varsha. My name is Bobby. Today we are going to explain about natural pigments. Pigments. Okay. Yeah. What is pigment? Pigment means like this pigment. Okay. Our clothes have pigment. Okay. Yeah. Colors. Okay. Natural pigment is extracted from natural things. Example, flower, fruits. Coal is a good example for extracting black pigment. Okay. And in ancient times, they found pigment paints on caves, and the artists used natural pigment to paint. And the basic colors are yellow, red, coal, and white. Okay. History about natural pigments. Egyptians used a larger scale of natural pigments at that time. The Egyptians had many colors of pigments to paint and do other artworks. இது பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இங்கே நம்ம எல்லாமே என்ன படிச்சிருப்போம், 1 + 1 2 அப்படின்னா நமக்கு வந்து அடிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்து எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சு ரியல் டைமாக அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நம்ம எதுவுமே மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்ம மைண்டில் செட் ஆகிடும். இது நைஸ். தேங்க்யூ. கமத்தி வச்சதுக்கப்புறம் இதுவும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட், ஏன்னா இது ரெண்டும் மேட்ச். ஒருவேளை இதுவும் இதுவும் எடுத்திங்கன்னா வராது, ஏன்னா இது ரெண்டும் மேட்ச் கிடையாது. Hi, my name is Yoli. I am going to speak about geography presentation. These are land and water. This is peninsula. Body of land surrounded by three-side water. It's called peninsula.
This is Gulf. Body of water surrounded by trees and land. It's called Gulf. Thank you. This is my partner Ribas. Now she will tell. Lake. Small body of water surrounded by land. It's called lake. Small body of land surrounded by water is called island. Thank you. Thank you. This is our model. Did you like it? Yeah, I like it very much. Thank you. Bye. This is our mixture. This is homogeneous mixture. This is heterogeneous mixture. This is salt and water. This is food color and water. We say is hydrosphere. Surround the earth there is air. We say is that atmosphere. There is another one layer called bariosphere. It is inside the earth. Liquid can move top to bottom and sideways. In gas, particles are freely packed. This is the collarbone. It connects the bone. This is the shoulder blade, and this is the humerus. The purpose of the collarbone is to connect the shoulder blade and the humerus. This is the shoulder blade and the pelvis. This is called the pelvis, and this is the shoulder blade. இதே மாதிரி ஒரு க்ளோத்தை போல்ட் பண்ணும். அந்த க்ளோத்தில் இது விண்ட் ப்ளோ ஆகும்போது இந்த ஷிப் மூவ் ஆகும். இந்த ரெண்டு இதுலேயே சிமிலராக அதை மாதிரி ஒரு க்ளோத் இருக்கும். இங்கே வந்து நேவிகேட்டர், அதாவது ஒரு ஆள் வந்து இதுக்கு மேலே ஏறி எங்கே போகணுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவது ஓட்டுற ஆள்கிட்ட எங்கே போகணுன்னு பார்த்து சொல்லுவார். Known as the red planet, and some people think that there are water on Mars. Now my friend Shubhadev will tell. Neptune is the 8th planet from the sun. ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஒரு மாண்டசரி அந்த ரிசர்ச் சென்டரில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து இவங்க தான் தீப்தி. ஷீ இஸ் த டைரக்டர் ஆஃப் திஸ் கல்பகம் மாண்டசரி. ஸோ இவங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்போம் இந்த மாண்டசரி பற்றி. இங்கே என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு, அது மட்டும் என்னெல்லாம் இங்கே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இவங்ககிட்ட கேட்போம். ஸோ ஹாய் தீப்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஸ்கூல் கிடையாது, இது வந்து மாண்டசரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வாட் இஸ் லைக் மாண்டசரி அண்ட் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அண்ட் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இங்கே நடக்குது? ஸோ பேசிக்லி வந்து மாண்டசரி இஸ் அ சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். அது வந்து 100 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கிற ஒரு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். நமக்கு குருகுலம் கான்செப்டுக்கு எல்லாத்துக்கையும் there is a root for Montessori in it. And இங்க வந்து what we are running is a resource center for homeschoolers. அப்போ ரிசோர்ஸ் சென்டர்னு சொல்லச்சுமே we have set up ப்ராப்பரான ஆத்தென்டிக்கான மாண்டசரி என்வாயன்மெண்ட். அந்தந்த ஏஜ் குரூப்புக்கான பசங்களுக்கான என்வாயன்மெண்ட் செட் பண்ணியிருக்கோம். அண்ட் சில்ட்ரன் கம் ஹியர், தே என்கேஜ் வித் த மெட்டீரியல்ஸ். வி ஹவ் ட்ரெயின்ட் அடல்ட்ஸ் ஹியர். அப்போ அவங்க கூட வந்து பசங்க they work with the materials and they gain a lot of knowledge. அப்போ மாண்டசரி அப்படின்னு சொல்லும்போது it is about focus is on holistic development. Holistic development. What is holistic? So holistic னு சொல்லச்சமே நமக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட்ங்கிறது அது ஒரு இதை நோக்கி மட்டும் கிடையாது. வெறும் மேத்ஸ் ஸ்கில்ஸ், வெறும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், இல்ல லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு லீனியர் ஆர் ஒரு சிங்குலாரிட்டி பேஸ்டான ஒரு சிஸ்டம் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படி கிடையாது. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாட்டும் ஒரு ஒரு நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியல் அடையணும்னா we have to have our physical development, cognitive powers, that is intelligence develop ஆகணும், emotional development இருக்கணும், எந்த சிச்சுவேஷன்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது. ஸோ அது வந்து இமோஷனல் டெவலப்மெண்ட். சோஷியல் டெவலப்மெண்ட் வேணும் யார்கிட்ட, ஏன்னா நம்ம வந்து we interact with different types of people in our life. அப்ப அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகணும். பிறகு வந்து அது அவங்களுக்கு கூட லாஜிக்கல் திங்கிங், எக்கனாமிக் கான்சியஸ்னஸ், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாமே சார்ந்ததுதான் ஹோலிஸ்டிக் நம்ம மீன் பண்றது. ஸோ our focus is not only on academics and our focus is on guiding children in a very natural holistic path. இன்னொன்னு என்னன்னா நமக்கு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் நம்ம வந்து த்ரூ எவல்யூஷன் பார்த்தோம்னா ஆதி மனிதர் வந்து மேக்ஸும் நம்பர்ஸும் ஏபிசிஸ் எல்லாம் தெரிஞ்சு இல்ல. இன்னைக்கு இவ்வளவுக்கு நம்மளோட ஹியூமன் ஸ்பீஷீஸ் வந்து we are on the top of the food chain, we are
the most supreme being னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம்னா it is not only because we learn to write at 2 years, read at 3 years அப்படிங்கறதுனால இல்ல. நம்மள சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட்ல இருந்து we learn a lot of things. அப்ப இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் மாண்டிசரி என்னன்னா environment plays a very important role. அப்ப என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில குழந்தைங்க வளர்றாங்க, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்களோட உண்மையான பொட்டென்ஷியல் வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு situation. அதனாலதான் we call all the spaces that are prepared for the children as environments. We don't call it classroom because we don't believe that human beings can be taught ஒரு கிளாஸ் எடுக்க முடியாது. ஏன்னா என்னதான் ஒருத்தவங்க வெளியில நின்று லெக்சர் பண்ணாலும் அது வந்து the processing happens from within. Understanding of the knowledge happens from within. அப்ப அதுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு கிளாஸ் ரூம், ஒரு லெக்சர், ஒரு பிளாக் போர்ட், டெஸ்க், டெக்ஸ்ட் புக்ஸ், நோட் புக்ஸ், டெஸ்ட் பேப்பர்ஸ் இது எதுவுமே ஆக்சுவலி தேவை கிடையாது. நம்மளோட ஸ்பீஷீஸே வந்து முன்னேறதுக்கான ரீசன் வந்து நம்ம கைகளால வேலை செஞ்சு நம்மளோட சென்சஸ் மூலமா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் த பேசிக் கோர் கான்செப்ட் ஆஃப் மாண்டிசரி ஆல்சோ. ஸோ அதான் திஸ் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து இந்த மாண்டிசரியில வந்து நான் பார்த்தது வந்து நிறைய சின்ன பசங்க நிறைய படிப்பாங்க. எல்கேஜி செக்ஷன்ஸ், யூகேஜி, ப்ரீகேஜி, அது வந்து மாண்டிசரி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் இங்க வந்து அதையும் தாண்டி நிறைய பெரிய அடல்ட் பசங்களும் நிறைய படிக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி படிக்கும்போது இது இந்த மாண்டிசரியில அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கு? ஸோ அதான் யூ ரைட்ஃபுல்லி செட், மாண்டிசரினாலே அது கேஜி செக்ஷன் இல்லை ஒரு பிளே ஸ்கூல் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. That is mainly because initially Montessori Indiaல வந்த சமயம் அந்த 3 to 6 year old childrenக்கான environment தான் நிறைய வந்து ஃபோக்கஸ்ல இருந்தது. இன்னொன்னு டாக்டர் மரியா மாண்டெசரி அவங்களோட ஜேர்னி ஸ்டார்டட் வித் தட் ஏஜ் குரூப் ஆஃப் சில்ட்ரன். பட் என்னன்னா the system is so beautifully created. பிறந்த குழந்தையில இருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கான ப்ராப்பரான ப்ரிப்பேர்ட் என்வாயன்மெண்ட்ஸ் நமக்கு வந்து இந்த சிஸ்டம்ல உண்டு. அப்போ அதோட கான்செப்ட் என்னன்னா ஒரு 2 வயசு குழந்தைக்கும் ஒரு 12 வயசு குழந்தைக்கும் there is a lot of difference. There is a lot of change physically. ஓகே, நாய்ஸ் கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் ஸோ ஒரு 2 வயசு குழந்தைக்கும் ஒரு 12 வயசு குழந்தைக்கும் there is a lot of difference. அது பிசிக்கலி மட்டும் கிடையாது, நான் சொன்ன இந்த ஹோலிஸ்டிக்லி நீங்க பார்க்கும்போது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் they are very different. ஸோ அப்ப அந்த என்வாயன்மெண்ட்டும் அதுக்கு தக்கதாட்டு it has to cater to the needs of the child ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும். ஸோ நமக்கு மாண்டெசரியில அதனாலதான் we start from பிறந்த குழந்தையிலிருந்து there is an environment called nido. பரவ வந்து 1.5 years to 3 yearsக்கு வந்து உள்ள பசங்களோட environment we call it toddler environment. And 3 to 6 is primary. 6 to 12-year-old children வந்து we call it elementary. And 12 to 18 is called the Earth Kinder program. Okay. Our adolescent environment சொல்லுவோம். இதுல வந்து மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா children are very independent and we foster independence. அப்ப இண்டிபெண்டன்ட்னு வர சமயம் our children வந்து சுயமா சிந்திச்சு சுயமா ஒரு டிசிஷன் எடுத்து அவங்களால எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும். அப்போ இது அவங்களோட வாழ்க்கையிலையும் they'll be implementing it. So when these children pick a career, when they pick a life partner, when they pick a profession or the passion for their life, they know what they are doing. அந்த ஒரு clarity is what our ultimate end goal of Montessori systemனே சொல்லலாம். டாக்டர் மாண்டெசரி ஆக்சுவலி வந்து எஜுகேஷன் இஸ் எய்ட் டு லைஃப் அப்படின்வாங்க. எய்ட் டு லைஃப்னா அதுதான் ஒரு வாழ்க்கைய அன்றாட வாழ்க்கைய நடத்துறதுக்கு தேவையான அனைத்து ஸ்கில்ஸும் வந்து இந்த சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ சில்ட்ரன் டோன்ட் I mean, if you ask me what is different about the older children அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட டெசிஷன்ஸ் அவங்களே எடுக்கிறதுக்கு they are empowered. So most likely they will be leaders in their own field. And in the children actually they can choose any field. ஏன்னா early on அவங்களோட passion என்னங்கிறது they are able to identify. அந்த பேஷன் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அதுல வந்து they will give their 100% and they will
strive to move forward. எவ்வளவுக்கு அதுல முடியுமோ they will try to move forward. அப்படி இருக்கிற சமயம் they will be leaders in whatever profession they choose. Yeah, that's 100% true. Yeah. Whenever they are thinking independently, definitely அவங்களால அந்த ஒரு ப்ரொஃபஷனல் எதா இருந்தாலும் அவங்கள ஃபுல் பொட்டன்ஷியல் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ இந்த மாண்டசரியில் வந்து இப்போ பசங்க வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ் பர்சியூம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜாக இருக்கட்டும், இப்போ மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் இப்போ அல்டிமேட் எய்ம் என்ன இருக்கும் அப்படின்னா இன்ஜினியரிங் ஆர் டாக்டர், அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த அல்டிமேட் பேரண்ட்ஸோட கோல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பசங்களால எப்படி இந்த மாண்டசரியிலே படிச்சாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ண முடியும்? So if you are asking about Kalpagam Montessori Resource Center அப்படின்னா actually the children will be attempting their board exams as private candidates. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு NIOS and IGCSE வந்து they have the opportunity for attempting their board exams as private candidates, and then they can pursue any university. They'll be able to get it. Okay. சரியா? But in general, if you ask me about Montessori, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் children actually identify அவங்களோட passion என்னங்கிறது early on, and அவங்களுக்கு என்ன நல்லா வரும், என்ன நல்லா வராது, எது என்னோட இன்ட்ரெஸ்ட், எது எனக்கு actually I score well or I can do well, ஆனா this is not what I want to pursue as my career அப்படிங்கிற clarity actually our children have. So when they have that clarity and they decide, if a child from Montessori decides I want to become an engineer, he will find a way to crack the exam. If a child decides he wants to become a doctor, he will find a way to reach his goal. If he decides he wants to become an entrepreneur, we have actually என்னோட trainer வந்து she's from Sweden. அப்ப அவங்களோட பொண்ணை வந்து we had an opportunity to meet. And அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா she's a firefighter. சரியா? There are doctors, engineers, lawyers, many. I mean, there is no limitation, but the difference is children decide. It's not because அது பேரண்டோட ஒரு ட்ரீம், அந்த பேரண்டோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிற ரீசன்னால எல்லாம் பிள்ளைங்க may not pursue a career, because we are fostering independence right from early on ageங்கிறதுனால we respect that and we have faith in the child. When the child sets the goal, they are able to reach that goal definitely. அதுக்கப்புறம் இந்த மாண்டசரி இந்த ரிசர்ச் சென்டர்ல வந்து நாட் ஓன்லி ஸ்கூல் பட் ஆல்சோ சம் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் பேரண்டிங் அப்படின்ட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல பார்த்தேன். ஸோ என்னென்ன இதெல்லாம் ஆஃபர் பண்றீங்க இந்த கல்பகம் மாண்டசரியில? ஸோ கல்பகம் மாண்டசரி சென்டர்ல வந்து ஆக்சுவலி மாண்டசரிங்கிறது அது as I told you, it's a system இல்லையா? அப்ப சிஸ்டம்னு சொல்ல சமயம் பேரண்ட்ஸ் கம்யூனிட்டியும் டீச்சிங்ல இருக்கிற அந்த ட்ரெயின்ட் அடல்ட்ஸோட கம்யூனிட்டியும் they have to come together. அப்படின்னா தான் we can actually provide the right kind of support for the children. So childrenக்கான environment we have it here, like I mentioned. Apart from that, we are associated with NCVRT, National Council for Vocation and Research Training. அது ஒரு central government ஓட ஒரு scheme. So under their affiliation, we are running Montessori teacher training classes also. It's a 1-year diploma course. And அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நமக்கு ஆக்சுவலி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தா இங்க மட்டும் இல்ல, they can actually even go abroad and work. And it's a very concise content. ஆனா எந்த காம்ப்ரமைசஸும் அதோட சிலபஸ்ல கிடையாது. So they learn authentic art. They also learn என்னதாக்கும் Montessori teacher training அப்படிங்கிறது. And the center, I mean, that certificate is approved by the government. So அதனால அவங்களுக்கு they can even register in the employment exchange. CBSE schools-ல எடுக்கறாங்க, abroad-ல Gulf countries-ல job opportunities இருக்கு. Another interesting part of the curriculum for that course is அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சுவலி அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு சென்டர் செட்டப் பண்றதுக்கான நாலேஜ் எல்லாமே they have. So that is with the teacher training program that we have here. Parenting classes also we conduct. So parenting அப்படிங்கிறது starts from the time of conception. So ஒரு கருவுல குழந்தை உருவாகும் போதுலேருந்தே பேரண்ட்ஸ்க்கு வந்து they need that understanding. முந்தின காலத்துல வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்க சமயம் பேரண்ட்ஸ்க்கு வந்து அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
இல்லையா? பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அந்த பிள்ளைய பாக்குறதுக்கும் அந்த பிள்ளையோட நீட்ஸை மீட் பண்றதுக்கும். அண்ட் ஒரு ஃபேமிலின்னு பார்க்கச்சுமே, அதான் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லச்சுமே நிறைய பசங்க ஒரு ஃபேமிலியில இருப்பாங்க, ஒரு வீட்ல இருப்பாங்க. ஸோ அந்த மிக்ஸ் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வீட்டு என்வாயன்மெண்ட்ஸ்லயே முன்னாடி கிடைக்கும். இப்போ வந்து எல்லாமே நம்ம நியூக்ளியர் ஃபேமிலிஸா இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் ஆல்சோ நீட் தட் அவேர்னஸ். ஸோ தட் பசங்களோட டெவலப்மெண்டல் நீட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாம கிடைக்கிறது. அப்போ மெனி பிளேசஸ்ல வந்து அவங்களால ஆல் பேரண்ட்ஸ் ஆர் டூயிங் த பெஸ்ட் தட் தே கேன். அப்போ ப்ரொவைடிங் பிசிக்கல் நீட்ஸ் வந்து இப்போ மெனி ஆஃப் த பேரண்ட்ஸ் ஃபைண்ட் அ வே. ரூஃப் இஸ் தேர், அவங்களுக்கு தேவையான க்ளோத்ஸ் இருக்கு, ஃபுட் இருக்கு, டாய்ஸ் இருக்கு, கேட்ஜெட்ஸ் இருக்கு. பசங்களுக்கே கையில இப்போ செல்போன் யூஸ் இல்லையா? பட் தட் alone does not cater to the needs, the developmental needs of the child. வேற எந்த விதத்துல நம்ம வந்து அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கிளாஸஸ் give them a idea. So in that classes we talk about the holistic development. அதுக்கு வீடுகள்ல நம்ம சின்னதா என்னென்ன பண்ணலாம், அதுவும் அதே மாதிரி ஒரு ஸ்டேஜஸ்ல என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணா அது அந்த சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது we provide the information. Yeah, that's nice. Parentingக்கு முக்கியமான டிப் நீங்க கொடுக்கறதா இருந்தா நீங்க என்ன கொடுப்பீங்க? பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ட் ஆகிற அடல்ட்ஸ் ஆகும் பேரண்ட்ஸ். அப்போது ஒரு பேரண்ட்ஸோட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பசங்களுக்கான ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட். ஓகேவா? அப்போ டெம்ப்ளேட்னு நம்ம மீன் பண்ணுறது என்னென்னா ஒரு 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 நர்ச்சரிங் அண்ட் லவ்விங் அண்ட் கேரிங் என்வாயன்மெண்ட்லேருந்து ஃபேமிலியிலேருந்து வருக பசங்களுக்கு அவங்களோட கண்ணோட்டம், இந்த உலகத்துக்கு மேலே உள்ள கண்ணோட்டமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் தேட் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் it's not only about providing children with their physical needs, but அவங்களோட emotional needs, அவங்களோட அந்த social needsையும் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ஆக்சுவலி வந்து பாதுகாத்து எடுத்துகிட்டு கொண்டு வந்தோம்னா the child will gain a lot of confidence. And another thing about human development that in Montessori philosophy that we focus ரொம்ப on is independence. சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த தொப்புள் கொடியை அறுக்கிற அந்த act itself is a sign of independence. ஏன்னா அந்த child who was dependent inside the mother's womb வெளியே வரும்போதுலேருந்தே the child is striving for independence. He wants to breathe himself, he wants to eat himself, he wants to now move himself. அப்போ இந்த இண்டிபெண்டன்ஸை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது the child turns out to be an adult individual who can also take life decisions independently. ஸோ வேறு எந்த ஆஸ்பெக்டும் நம்ம ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டோட சைனாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சைல்டு இண்டிபெண்ட்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு சின்ன சாய்ஸஸ், காலையில் எழுந்திரிச்சிட்டு இந்த ட்ரெஸ்ஸா, வாட் வுட் யூ லைக் டு வேர், வாட் வுட் யூ லைக் டு ஈட், வாட் வுட் யூ லைக் டு டூ டுடே அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே if that is a practice, child will be in a position to take even big decisions in his life later on in his life. So அதை மட்டும் ஆக்சுவலி பேரண்ட்ஸ் பார்த்துட்டாலே I think everything else will fall in place. That's what I feel. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த கல்பகம் மாண்டசரி அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இங்கே என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் போகுது, பசங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியலை. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து கல்பகம் மாண்டசரி ஃபார் சீனியர் கிட்ஸ், அதாவது பெரிய பசங்களுக்காக தான் நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லை, இவங்கக்கிட்ட டோலர் செக்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நர்சரிக்கு ஈக்குவலண்ட்டான ப்ரைமரி செக்ஷன்ஸ், அது போக டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ். ஸோ இந்த மாதிரி இவங்க நிறைய கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுறேன். பொறுத்தது அதாவது இந்த மூணும் சேர்ந்தால் தான் ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். எப்படி அப்படின்னா சீட்ஸு நம்ம ஸ்டூல் கொடுத்துருக்கோம், அவங்க அதில் வந்து ஏறி இது பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கடுத்து எப்படி அப்படின்னா நம்ம இறங்கிட்டு பிள்ளைங்க அதில் டவல் எடுத்துகிட்டு கேரி பண்ணுறது, அதை வந்து அதில் ஆக்டிவிட்டி பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் நமக்கே. அவங்களுக்கான
தெரியும் இந்த லெவல் தான் பண்ணணும், இதுக்கு மேலேயும் போக மாட்டாங்க, இதுக்கு கீழேயும் வராது. கரெக்டாக அந்த சார்ட்டில் தான் பண்ணணும்னா அந்த இதில் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி ஃப்ரீடம் வித்தின் லிமிட்ஸ்.